அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பு நிறைந்த ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் ஏக இறைவனின் பேரன்பு உண்டாகட்டுமாகுக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது பேசும் முதல் வார்த்தை. அருமையான நேயர் பெருமக்களே, நாம் பெற்றெடுத்த நம்முடைய குழந்தைகள் அழகான முறையிலே ஒரு வயதை நிறைவடைந்து வருகிற சமயத்தில் அம்மா அப்பா அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க. அம்மா அப்பா அப்படின்னு பேச ஆரம்பிப்பது தவறு கிடையாது. ஆனால் நாம் நமது இறைவனை பற்றிய சிந்தனைகளை அந்த பேச ஆரம்பிக்கக்கூடிய அந்த தருணத்திலேயே நாம் உருவாக்கி காட்ட வேண்டும். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நபீனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை பெற்றெடுத்த வரலாறு பெரும்பாலான மக்களுக்கு தெரியும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கணவன் இல்லாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு பிறந்த சமயத்திலே தன்னுடைய தாயாரை ஊர் மக்களெல்லாம் கணவன் இல்லாமல் பிறந்த குழந்தை என்று தவறாக பேச ஆரம்பிக்கிறார். தன்னுடைய தாயாரை தவறாக பேசுகிற அந்த சமயத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தன்னுடைய சிறு குழந்தை, பிறந்த குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த குழந்தையை அல்லாஹினுடைய உத்தரவை கொண்டு பேச வைக்கிறார்கள். அல்லாஹ் அந்த குழந்தையை, பேசாத குழந்தையை பேச வைக்கிறான். நான் அல்லாஹ்வின் மூலமாக ஏற்படுத்தி தந்த குழந்தை என்கிற விஷயத்தை புரிய வைக்கிறான். நான் அல்லாஹினுடைய அடிமையாகவும் அல்லாஹினுடைய இறை தூதராகவும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன். அல்லாஹினுடைய வேதம் கொடுக்கப்பட்ட நபராக நான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன் என்று யாரெல்லாம் தன் தாயாரினுடைய கருப்பு விஷயத்திலே தவறாக பேசினார்களோ அவர்களை புரியும் விதத்திலே இந்த குழந்தை பேசிய உடனே எல்லா மக்களும் ஆச்சரியப்பட்டதாக வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. அருமையான பெருமக்களை, இன்றைக்கு நம்முடைய வீடுகளிலே நாம் பெற்றெடுத்த நமது குழந்தைகள் பேச துவங்கிய சமயத்தில் அம்மா அப்பா என்று பேசுவது தவறல்ல. ஆனால் நமது குழந்தைகளுடைய நாவிலே முதன்மையாக வரக்கூடிய வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், என்னை படைத்தது இறைவன் தான், அந்த இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹ்வினுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள் என்கிற கலிமாவை சொல்லிக் கொடுத்து யார் வளர்க்கிறோம்? இறைவனுடைய மகத்துவத்தையும் இறைவனுடைய அந்த சித்தாந்தத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பையும் நாம் நமது குழந்தைகளுக்கு ஆரம்ப காலத்திலிருந்து புகட்டி வளர்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய குழந்தைகள் எல்லா நிலைகளிலேயும் நற்குணம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆகையினால்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையை ஏற்படுத்தி தருகிறான். இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் பேசிய முதல் வார்த்தை, நான் அல்லாஹினுடைய அடிமையாக இருக்கிறேன், அல்லாஹினுடைய ரசூலாக இருக்கிறேன், அல்லாஹ் வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு நபியாக இருக்கிறேன் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்களே. அத்தகைய ஒரு சிந்தனையாளராய் நாம் இருக்க வேண்டும் அல்லவா? ஆகையினால்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், இதா அஃப்ஸஹ அவுலாதகும் ஃபஅல்லிமூஹும் லா இலாஹ இல்லல்லாஹ், உங்கள் குழந்தைகள் பேச முற்படுகிற சமயத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று அம்ர் பின் ஷுஐப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை பார்க்க முடிகிறது. ஆனால் நம்முடைய குழந்தைகளிலே நமது குழந்தைகள் பேச ஆரம்பித்து விட்டா, சினிமா பாடலை ஒரு நல்ல பாடலை படிக்காதா, ஒரு அழகான ஒரு பாட்டை படிக்காதா, அல்லது அந்த பாட்டை படிக்காதா, இந்த நடிகருடைய பாட்டை படிக்காதா என்று சொல்லி குழந்தைகளிடத்தில் மொபைலை கையில் கொடுத்து குழந்தைகளிடத்தில் சிறு குழந்தையாக இருக்கும் அந்த குழந்தைகள் பேசுகிற வார்த்தைகளே சினிமா பாட்டாக தான் இருக்குது. அது தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடிய குழந்தைகளாகத்தான் இருக்கிறாங்க. ஆகையினால்தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தெளிவாக சொல்வார்கள், குழந்தை செல்வம் என்பது ஒரு பரக்கத் பொருந்திய ஒரு செல்வமாக இருக்கிறது. அந்த குழந்தையை நீங்கள் தவறாக பயன்படுத்திவிடக்கூடாது. அந்த குழந்தைகளிடத்தில் நல்ல வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டும். சில இடங்களில் கணவன் மனைவிக்கு சண்டையாக இருக்கும், பிள்ளைங்க முன்னாடி கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுகிற ஒரு நிலையை பார்க்கிறோம். அந்த வார்த்தைகளை கேட்டு நம்முடைய குழந்தைகளும் வேறு ஒரு நபரிடத்தில் ஸ்கூலுக்கு போனால் அங்கே கெட்ட வார்த்தையை பயன்படுத்துகிற நிலைமையை பார்க்குறோம். ஆகையினால்தான் குழந்தைகள் முன்பு கணவன் மனைவி சண்டை சச்சரவுகளை காண்பித்து விடக்கூடாது. கணவன் தன்னுடைய மனைவியை திட்டுகிற போது கூட நமது குழந்தைகள் அருகிலே இருக்கிறார்களா என்பதை நாம் பார்த்து பேச வேண்டும். ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, குடும்பத்தில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வருது, கோபத்தில் குழந்தைங்க முன்னாடி
கெட்ட கெட்ட வார்த்தைகளை சொல்லி மனைவியை திட்டுறது, மனைவியாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணும் கூட தன்னுடைய கணவனை கெட்ட வார்த்தைகளை கொண்டு பயன்படுத்தி விடக்கூடாது. அதன் மூலமாக நம்முடைய குழந்தைகளுடைய செவிகளுக்கு அது கேட்கப்பட்டு விட்டதென்றால் அது சிறு பிராயத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்க உள்ளத்தில் டக்குன்னு போய் புரிஞ்சிடும். அந்த உள்ளத்தில் அந்த குழந்தைங்களுக்கு டக்குன்னு விளங்கிடும். ஆகையினால் அந்த குழந்தைகள் கெட்ட வார்த்தைகள் பேசுவதற்கு நாம் காரணமாகிவிடக்கூடாது. நாம் பெற்றெடுத்த நமது குழந்தைகளுடைய நாவிலிருந்து நல்ல நல்ல வார்த்தைகள் வர வேண்டும். யாரையேனும் சந்தித்தால், யாரையிடத்திலேயாவது பேசினால் சிரித்த முகத்தோடு பேசணும். இன்னைக்கு சில இடங்களில் சில பிள்ளைங்களை பார்த்தா 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பிள்ளைங்களே தப்பாக பேசக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம். அந்த மாதிரி நமது குழந்தைகளை வளர்ப்பதை விட்டும் பாதுகாத்து, தீய பேச்சுக்கள் தீய நடவடிக்கைகளை விட்டும் பாதுகாத்து நம்முடைய குழந்தைகளை நற்குணமுள்ள குழந்தைகளாக உருவாக்குவோம். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.